Hey everyone, welcome to my channel, Divi Snappy Lab. If you're new to my channel, என்னோட பேரு திவ்யா and you can call me Divi. I'm a pretty new lifestyle vlogger and என்னோட contents உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do subscribe to my channel. It was a very rainy day and இந்த midweekல எடுத்த vlog and பயங்கர மழை இருந்ததுனால எனக்கு ஏந்திரிக்க தோணவே இல்லை. புஷ் பண்ணி தான் ஏந்திரிச்சேன். மழை இன்னைக்கு பயங்கரமா பெஞ்சிட்ருக்குது. ஆனா, எனக்கு நெறையா வேலை இருக்கு. வெளி வேலை, வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை எல்லாமே இருக்கு. ஸோ, இந்த மழை நிக்கிறதுக்குள்ள கடகடன்னு வீட்டு ஒர்க்கும், ஆஃபீஸ் ஒர்க்கும் முடிச்சுட்டு வெளி வேலைக்காக கெளம்பணும். ஸோ, ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏத்துறதுக்காக ஐ தாட் ஆஃப் ட்ரிங்கிங் சம் ஹாட் ட்ரிங்க். பட் ஐ டிட்ன்ட் ஃபீல் லைக் ஹேவிங் காஃபி. ஸோ, அதனால அந்த ரெடிமேட் சூப் இருக்குல்ல, அதுதான் பண்ணி குடிச்சேன் நானு. I know it's not healthy to have a preservative drink first thing in the morning, but மழைனால எனக்கு வேற எதுவுமே செய்ய தோணல. ஏதாவது டக்குன்னு சூடா குடிக்கணும்னு தான் தோணுச்சு. Usually I start my day by setting aside that first 30 to 40 minutes just for myself. எத பத்தியும் யோசிக்காம என்னோட டேல நான் என்ன பண்ண போறேன்றத மட்டும் பிளான் பண்ணிட்டு இருப்பேன். அதிகமா யார்ட்டயும் பேச மாட்டேன். என்ன பண்ணணுன்றத பிளான் பண்ணுவேன். இல்லன்னா ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கேன்னா, அமைதியா போய் ஒரு புக்கு படிப்பேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபோன் நோண்டிட்டுருப்பேன். ஸோ ஃபோன் நோண்டுற பழக்கம் ஐ ஆம் ட்ரைங் டு அவாய்ட். அதனால நான் இப்போ புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மார்னிங்கே எழுந்த உடனே. ஸோ இட்ஸ் பின் லைக் அ வெரி காம் வே டு ஸ்டார்ட் யுவர் டே. ஒரு மாதிரி அவசரமா ரஷ் பண்ணாம ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். And if you're someone who starts the day in a rush, பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வேக் அப் அ லிட்டில் ஏர்லி. ஒரு 30 minutes முன்னாடி எழுந்திரிச்சிட்டு டேக் தட் மீ டைம் ஃபார் யோர் செல்ஃப். அந்த மீ டைமில் டூ பிளான் யோர் டே. இல்லாட்டினா வந்து ஜஸ்ட் ரீட் அ புக் ஆர் ஜஸ்ட் சிம்ப்ளி மெடிடேட் ஆர் ஜஸ்ட் சிம்ப்ளி சிட் குவாய்ட்லி அண்ட் அந்த ஒரு காம்னஸை உள்ளே எடுத்துக்கோங்க. தென் யூ ஸ்டார்ட் யோர் டே. You'll definitely see the difference. And the day fulla you'll be like feeling very happy, energetic and planned இருக்கும் உங்களுக்கு அந்த டே. ஆஃப்டர் தட் மீ டைம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் மை வீட்டு வேலை எல்லாமே கடன்னு முடிச்சுட்டு, ஸோ ஐ ஹேட் சம் ஒர்க் அவுட் சைட். என்னோட ப்ரீவியஸ் vlogல நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஐ வாஸ் ரோமிங் அரவுண்ட் டு சப்மிட் ஒன் பேப்பர் ஒர்க். அதோட கண்டினியூவேஷன் தான் நான் இப்போ திரும்ப போய் சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ எனக்கு வந்து மை நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் ஹைப்ரிட். ஸோ அதனால ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் எனிவேர். வென் ஐ சே எனிவேர், நான் வந்து காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது, ட்ரெயினில் போகிறப்ப, ஒரு வயலுக்கு நடுவில் உட்காந்து ஆர் வென் ஐ எம் கோயிங் ஆன் எ ட்ரிப், இல்லாட்டினா மாலில் எங்கேனாலும் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த பர்க்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஹேவிங் அ ஹைப்ரிட் நேச்சர் ஆஃப் ஒர்க், பட் இட் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஸ். ஓகேவா? வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யாருக்கிட்டேயுமே வந்து பேசவே முடியாது. அதாவது பேசி பழகி ஒர்க் அந்த ஒரு சோஷியலைசேஷனே இருக்காது. ஸோ நவ் தட் வி ஹவ் ரிட்டர்ன் பேக் டு ஆஃபீஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ எம் ஏபிள் டு சோஷியலைஸ் வித் அ ஃபியூ பீப்புள் அண்ட் ஹவ் காட்டன் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் அன்னைக்கு இப்படி தான் வந்து ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அதனால பக்கத்தில் இருந்த அதே ஸ்கை ஒன் மாலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் சம் காஃபி, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஐ டென்ட் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் ஃபார் 2 hours. நம்ப முடியாதா? லைக் ஒரு ரேண்டமான ஒரு ஸ்பேஸில் நான் பாட்டுக்கு 2 hours என்னோட லேப்டாப்பில் சார்ஜ் இருக்க வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து என்னோட பேர் கேட்டு நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்டட் ஹேவிங் ஃபன் வித் மீ. என்ன ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டாக் வித் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆக்சுவலாக.
காலையிலேருந்து ஓடிட்டே, உழைச்சிட்டே இருந்ததுனால, ஐம் கெட்டிங் மை செல்ஃப் அ டீனி டைனி ஐஸ்கிரீம் ரிவார்ட். அண்ட் இந்த ஐஸ்கிரீம உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. பிகாஸ் ஐ ஹேவ் அனதர் திங் டு டூ அட் ஹோம். சீக்கிரமா வீட்டுக்கு போணும் அப்படின்றதுனால, ஐஸ்கிரீம தூக்கிட்டு ஆட்டோ பிடிச்சு ட்ரெயின் ஏறுறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போயிட்டேன். ஒரு குட்டி கார்டன் அப்டேட். என்னோட புதினா செடி நான் வச்சது இப்ப இப்படி தான் இருக்குது. நல்லா புஷி ஆயிடுச்சு. அண்ட் மை ரோஸ்மெரி பிளான்ட் வாவ்! 6த் டைம் இஸ் அ சார்ம். லைக் நல்லா புஷியா வளர்ந்துருச்சு. இந்த மழை நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ரோஸ்மெரி நல்லா வளர்றதுக்கு. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட காந்தாரி மிளகா செடி. ஜஸ்ட் லுக் அட் இட். எவ்ளோ அதில வந்து பல்ப்ஸ் ஆஃப் மொளகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி எடுத்துட்டேன். இருந்தாலும் அதில வந்துட்டே இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ ட்ரான்ஸ்ஃபர் திஸ் இன்டூ அ பிக்கர் பேக் ஸோ தட் இந்த பிளான்ட் நல்லா இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மொளகாவும் செம்ம காரமா இருக்கு. ஸோ நான் இன்னொரு வாட்டி நான் அத வந்து சமைக்கும்போது உங்களுக்கு வந்து அத யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் டின்னருக்கு வந்து நான் கெசிடியா பண்ணியிருந்தேன். இதுவரைக்கும் நான் வீட்ல கெசிடியா பண்ணதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எனக்கு ஒரு லக் இருக்கு. நான் எப்ப ஏதாவது ஒரு டிஷ்ஷ புதுசா ட்ரை பண்ணேன்னாலும், செம்மையா வந்துரும். ஸோ அந்த தைரியத்துல நான் எது வேணாலும் புதுசா ட்ரை பண்ணுவேன். அண்ட் இட் ஆக்சுவலி கேம் அவுட் ரியலி வெல். quesadilla இஸ் அ மெக்சிகன் டிஷ். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங் சிக்கன் ஆர் வெஜிடேரியன், மட்டன் ஆர் எனிதிங் யூ கேன் ஸ்டஃப் இட் இன் பிட்வீன் அ டார்ட்டியா ராப். அத நீங்க வந்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இல்லாட்டினா வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கர்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா quesadilla இஸ் டன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதில காட்டியிருக்கேன். ஸோ நான் இதில ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிட்டு, அத வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். I'm an amateur when it comes to cooking, so judge பண்ணாதீங்க. Just enjoy the process. அண்ட் இத வந்து நல்லா புரோட்டீன் ரிச்சாவும், ஹெல்தியா பண்றதுக்காக வந்துட்டு ஐ அம் ஆல்சோ கோயிங் டு யூஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்துட்டு தின் ஆம்லெட் ஷீட்ஸா நான் போட்டு எடுத்துக்க போறேன். ஸோ அதுவும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வந்து ஒன்னொன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து கெஸ்டியா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் லெவல் அப் பண்ணுறதுக்காக ஐ ஆடட் பெப்பரோனி ஆஸ் வெல். அகேன் டோன்ட் ஜட்ஜ் மீ. ஸோ நீங்கள் பெப்பரோனிய டிரெக்ட்டா அந்த கெசிடியா உள்ள வச்சே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து மைல்டா ரோஸ்ட் பண்ணா பிடிக்கும். ஸோ அத வந்து லைட்டா பட்டர்ல ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கனையும் நல்லா வந்து மின்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நானு. அடுத்து ஒரு சின்ன சாலட் ட்ரெஸ்ஸிங். நான் எல்லா சாலட்க்கும் இதுதான் யூஸ் பண்ணுவேன். நல்லா கர்ட பீட் பண்ணிட்டு, அதில சால்ட்டு, பாப்ரிகா ஆர் சில்லி பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர் அண்ட் சாட் மசாலா அண்ட் ஆரிகானோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வந்து ஈஸியான சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடும். இதையும் நான் வந்து அந்த quesadilla உள்ள ஒரு லேயர் மாரி யூஸ் பண்ண போறேன். நமக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற அந்த டார்ட்டியா ராப்ஸ் கடையில இருக்கும்ல, அதுதான் நான் யூஸ் பண்றேன். பட் நீங்க வந்து சப்பாத்தில கூட இத ட்ரை பண்ணலாம். ஸோ டார்ட்டியா ராப்ல வந்து ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் அ லிட்டில் பட்டர் அண்ட் அது மேல வந்து ஒரு லேயர் ஆஃப் எக். நான் வந்து இது ஸ்கொயரா மடிக்க ட்ரை பண்ணேன். அதனால தான் இத சென்டரா வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். பட் தட் டிட்ன்ட் வொர்க் அவுட். யூ வில் சீ வை. அண்ட் அதுக்கு மேல வந்து ஒரு பெட் ஆஃப் லெட்யூஸ் அண்ட் லிட்டில்
ஆனியன்ஸ் நான் வந்து அந்த ஆனியன்ஸை வந்துட்டு கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் ரேப்பிங் as வெல். ஸோ அதனால் அந்த ஆனியன்ஸு அதுக்கு மேலே வந்துட்டு நான் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அண்ட் அதுக்கு முன்னாடி சாலட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் அதுக்கு மேலே வந்து சிக்கன் அண்ட் பெப்பரோனி அண்ட் அதுக்கு மேலே வந்து ஃபைனலாக வந்து மொட்சரெல்லா சீஸ். ஸோ இந்த டிஷ்ஷில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட் ஹெல்தி பவர் பேக் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் எப்போவுமேலாம் செய்ய முடியாது. பட் whenever you have time and whenever you feel like you want to eat outside but you don't want to eat outside அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்டஃபிங் வச்சுட்டேன் உள்ள. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ரவுண்ட் வந்து நான் என்னால் ப்ராப்பராக மடிக்க முடியல. ஸோ செகண்ட் டைம் நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ ஸ்கொயராக மடித்து ட்ரை பண்ணேன். பட் ஸ்பில்லேஜ் இல்லாமல் நான் வந்து ஓரளவுக்கு இதை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் டோஸ்டரில் அப்படியே வந்து ஒரு 3 to 4 minutes நல்லா டோஸ்ட் பண்ணி க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா the dish is done. ஸோ உங்ககிட்ட டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசை தவாவில் மைல்டாக பட்டர் போட்டுட்டு ஜஸ்ட் 2 சைடும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் ஸ்கொயர் ஷேப் ஒர்க் அவுட் ஆகாததுனால நான் யூஷுவல் கெசிடியா ஷேப், அதாவது வந்து செமி சர்க்கிள் ஷேப்லேயே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். பட் உண்மையாக சொல்லணும்னா த டிஷ் கேம் அவுட் ரியலி வெல். அண்ட் நான் எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் மை மதர் இன் லா என்ஜாய் தட் டின்னர் அ லாட். ஸோ that's all for this video. இதே மாதிரி ஒரு க்யூட்டான vlogல again உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் stay happy, stay blessed and keep shining. Bye.